ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் 28 முதல் ஜனவரி 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த ஜனவரி 3 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கியது. ராசிநாதன் எங்கே இருக்கார்? ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் ராசியில் இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகம். அவர் வீட்டில் இவர், இவர் வீட்டில் அவர். பரிவர்த்தனை யோகம். அது மட்டுமல்ல, முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், குரு பார்வையில் 5க்கு உடைய செவ்வாய் ராசியில் அமர்ந்து குரு மங்கள யோகம் பெறுகிறது. இப்படி தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதனுடைய நிலை சிறப்பு. குரு பார்வை கோடி நன்மை. ராசி 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் 7ஆம் இடத்துக்கு 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் 7ஆம் வீட்டிற்கு சென்று ஆட்சி பீடம் ஏறுகிறார். இப்படி அதையும் தாண்டி 3ஆம் இடத்துல ராகு. சூப்பரோ சூப்பர். 3ல் ராகு கேதுக்கள் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அப்போது எல்லா கிரகங்களும் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கின்றன. சாதிக்கப் போகிறீர்கள். ஆனால் ஒரே ஒரு கிரகம் உங்களுக்கு சனி பகவான் மட்டும் 4ல் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியை தந்து கொண்டிருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி என்று சொன்னால் தொழிலில் பிரச்சனை, வேலையில் தொந்தரவு, குடும்பத்தில் வீண் வாக்குவாதம், நண்பர்கள் மூலம் பிரச்சனைகள், இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுக்கு டென்ஷன் 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 வரக்கூடிய நிலைதான். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைகி வர்றது தலைப்பாயோட போகுங்க. பாருங்கள், 4ல் சனி. தாய்க்கு தேக மாத்துருஸ்தானம். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அது மட்டுமல்ல, வண்டி வாகனங்களை வச்சு சவாரியே புழப்பாக வச்சு நடத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பாதியில் நின்று போய் பழுதாகுங்க. அது பழுதாகிறது மட்டும் இல்லை, மன உளைச்சல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதை ஒன்றுத்தையும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி என்னதான் அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்துக்கு ராசிக்கு வருவதும்
ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பதும் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். உங்களை பொறுத்தவரையிலையும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். மார்கழி மாதமாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதாவது தட்டு மாற்ற வேண்டாம், நிச்சயதாமலம் வைக்க வேண்டாம், திருமணம் வைக்க வேண்டாம், மற்ற விஷயங்களை காய நகர்த்தலாம். திருமணத்துக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தலாம். மற்றபடி 3ஆம் இடத்துல ராகு, சூப்பருங்க, சொல்லவே தேவைங்க. அப்போ இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். ஆனால் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் லேப்டாப், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், மற்றபடி இந்த பிரம்மாண்டம், ராகுனாலே பிரம்மாண்டம் தான். ஸோ இப்படி பல பிரம்மாண்ட மிஷின் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு காலம். அதில் 3ல் ராகு. இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, இந்த அரசியல் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் ஓவர் நைட்டில் பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுங்க. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி போன ஜென்மத்தினுடைய பலன் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த ராகு பகவான் வாரி வழங்கப் போகிறார் அப்படின்னு சொல்லலாம். 9ல் கேது இருக்கார். ஆனால் 9க்குரிய சூரியன் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பார். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. ஆனால் தந்தைக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம். தந்தைக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சியல் ஏற்படலாம். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தா வேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள், சரிபார்த்து எடுத்து செல்லுங்கள். மற்றபடி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்த அதிபதி 7ல் ஆட்சி பீடம் ஏறுகிறார். 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாண்மைக்கு எல்லாம் வேலை பார்க்க மாட்டீங்க. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல். அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உழைப்பு அதிகமாக இருக்கும். இப்போ உழைப்பு இன்புட்டு அதிகமாக இருக்குன்னா அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானுங்க போகுது. அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொடாத காரியங்கள் கூட கைகூடி வரப்போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. இந்த டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பர்மனெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு. அது மட்டுமல்ல, ஒரு சில தொழிலில் இந்த தொழில் செய்யட்டுமா இல்லை வேறு மாற்றிக்கவா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருக்கிறவங்க உங்கள் விருப்பப்படியே தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அது சாதிக்கும் நேரம்தான் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களால் அனுகூலங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எதிரியுடைய தாக்கம் இருந்தாலும் இறுதியில் வெல்லப்போவது நீங்கள் தான். மற்ற கடன் காட்சிகள் இருந்தாலும் ஒரு பெரிய கடன் இருக்குது, அதை இன்னும் இஎம்ஐயே ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லணும். சமூகத்தில் இருந்து வந்த அவப்பெயர்கள் நீங்கி சமூகத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நிலை. நீதித்துறை, அறநிலையத்துறை, ரிஷிகள், முனிகள், குருமார்கள், இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து ராகு பல அற்புதங்களை நடத்தி காட்டப் போகிறார். பணம் மழை பொழிய போகிறது. இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பணமழை
வங்கி கணக்கு உயரப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க. அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும்னு அதை நீங்கள் போய் முயற்சி பண்ணக்கூடிய காலம். அந்த முயற்சி கூட சக்ஸஸ் ஆகும். அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது என்று பயப்படாதீர்கள். சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி 9ல் கேது இருப்பது சில பிரச்சனைகள் தந்தாலும் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்தத்தில் சொல்லுங்கள். கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்கள் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். சாதிக்கும் நேரம். அஞ்சிக்கூடிய செவ்வாய் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங் 100% கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. 1, 5, 9 சிறப்பாக இருப்பதால் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கும் ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.